ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் நபிவழி அடிப்படையில் இந்த ஈதுல் அல்ஹா அறுத்து பலியிடுகிற பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு நாம் எல்லாம் உரையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த ஈதுல் அல்ஹாவை பொறுத்தளவிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய துணைவியர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியருமாக இருக்கக்கூடிய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நினைவு கூறுகிற அடிப்படையிலே தான் இந்த ஒட்டுமொத்த ஹஜ் பெருநாளுடைய வணக்க வழிபாடுகளையும் இறைவன் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். எந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளை இறைவன் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் என்பதை இங்கே தொழுகை முடித்ததற்கு பின்னால் அறுத்து பலியிடுகிறோம் பாருங்கள். அந்த வணக்கத்திலே இருந்து ஹஜ்ஜிற்கு போனவர்கள் ஹஜ்ஜிலே பல கிரிகைகளை செய்வார்கள். சைத்தானை நோக்கி கல்லறிவார்கள், சபா மலைக்கு சபா மர்வாவிற்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவார்கள். இது போன்ற ஹஜ்ஜிலேயும் உம்ராவிலேயும் நாம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் வணக்கங்களை இந்த குடும்பத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நன்றாக சிந்தித்து பாருங்கள். முஸ்லிம்கள் கொண்டாடுகிற 2 பெருநாட்களில் ஒரு பெருநாளாக இந்த அறுத்து பலியிடுகிற ஈதுல் அல்ஹா பெருநாள் அமைந்திருக்கிறது. இந்த பெருநாளை திருமறை குர்ஆனில் ஏராளமான நபிமார்களுடைய பெயரையும் நபிமார்களுடைய வரலாறுகளையும் பதிவு செய்திருக்கிற இறைவன் இந்த ஹஜ் பெருநாளை முழுக்க முழுக்க வேறு எந்த நபியை மையப்படுத்தியும் அமைக்காமல் வெறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தை மையப்படுத்தி இறைவன் அமைத்திருக்கிறான் என்றால் என்ன காரணம்? அப்படி என்ன இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சிறப்பை இறைவன் தருகிறான்? திருமறை குர்ஆனிலே அதை பற்றி இறைவன் சொல்கிற பொழுது இதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிமை நாம் பலகட்ட சோதனைகளாக சோதித்தோம். ஃபஅத்தம்மஹுன்ன, அனைத்து சோதனைகளும் அவர் வெற்றி பெற்றார். இதுதான் அதற்குண்டான ஒரே காரணம். திருமறை குர்ஆனில் 55 இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இறைவன் பேசுகிறான். பேசுகிற பெரும்பாலான வசனங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சிறப்பித்த இறைவன் பேசுகிறான். யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை எதிர்க்கிறாரோ வெறுக்கிறாரோ மூடனை தவிர யாரும் வெறுக்க மாட்டார் என்று இறைவன் ஒரு இடத்திலே சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் என்னுடைய உற்ற தோழராக இருக்கிறார் என்று ஒரு இடத்திலே இறைவன் சொல்கிறான். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்கிற பொழுது இன்ன இப்ராஹிம் உம்மத்தன் கானிதா, இப்ராஹிம் தனித்த ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று இறைவன் ஒரு இடத்திலே சொல்கிறான். இத்தனை சிறப்புகளையும் இறைவன் சொல்லுவதற்கு காரணம் என்ன? அவர் இறைவனால் சோதிக்கப்பட்ட பொழுது எல்லா சோதனைகளிலுமே வெற்றி அடைந்தார். சத்திய பிரச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மன்னரிடத்திலும் ஊர் மக்களிடத்திலும் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஊர்க்காரர்கள் சொல்கிறார்கள், இவரை எரித்து விடுங்கள், வன்சூரு ஆலிஹத்தக்கும், உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் ஏதேனும் உதவி செய்வதாக இருந்தால் இவரை எரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அஞ்சல, அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள். பெரிய நெருப்பு குண்டம் தயார் செய்யப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அதில் தூக்கி போடப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இறைவன் எப்படி உதவி செய்கிறான் என்றால், குல்யா நூரி கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்புக்கு இறைவன் கட்டளையிடுகிறான், இப்ராஹிமை நீ பாதுகாப்பாயாக, இப்ராஹிமிற்கு நீ குளிர்ச்சி ஊட்டுவாயாக. நெருப்பினுடைய தன்மையே இறைவன் மாற்றுகிறான் என்றால் இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு இறைவன் என்றைக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறான், போதுமானவன் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை நமக்கு பல கட்டங்களில் படிப்பனையா இருக்கிறது. இதையெல்லாம் முடித்து நாடு வந்து வேறு நாட்டுக்கு போகிறார். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. இறைவன் ஒரு குழந்தையை தருகிறான்.
பச்சிலம் குழந்தையை கொண்டு போய் மக்கமா நகரத்திலே மனித சஞ்சாரங்கள் இல்லாத இடத்திலே குடியமர்த்த சொல்லி இறைவனுடைய கட்டளை வருகிறது. அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல விட்டு வருகிறார்கள். மனைவி கேட்கிறார், இப்ராஹிமே எங்களை இங்கே விட்டு செல்கிறீர்களே, இங்கே மனிதனும் இல்லை, எந்த பூண்டுகளும் விளையவில்லை, எங்களை இங்கே விட்டு செல்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசாமல் போகிறார்கள். அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி ஏவினானா என்று கேட்ட உடனேயே லா யுலையுனா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அப்படியானால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அது முடித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளமை பருவத்தை அடைகிற பொழுது பலம்மா பலமாவு சய்யா, அவரோடு சேர்ந்து உழைக்கிற ஒரு வயதை அடைகிற பொழுது காலையா புனைய இன்னி அராஃபில் மனம் அன்னி அதுக்க, உன்னை அறுத்து பலியிடுமாறு இறைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். பங்குர் மாதாத்தரா, நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அபத்திப்பல் மா தோமன், என்னுடைய தந்தையே, எதை இறைவன் உங்களுக்கு கட்டளையாக பிறப்பித்தானோ அதை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையோடு இருப்பேன் என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் சிறப்புப்படுத்துவதற்கான காரணம். இன்னும் எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் சிறப்புப்படுத்துகிறான் என்றால், திருமறை குர்ஆனில் நிறைய நபிமார்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எந்த நபியை பார்த்தும் இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற ஒரு குறிப்பை இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லல. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிற பொழுது அது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. வல்லதீன மஅஹு, அவரோடு இருப்பவர்களிடத்திலும் முன்மாதிரி இருக்கிறது. இன்னொரு இடத்திலே சொல்கிறான், ஃபத்தபிஅ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, களப்பற்ற முறையில இறைவனை வணங்கினாரே அந்த இப்ராஹிமை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று 3 இடங்களில் இறைவன் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த ஒரு சிறிய நேரம் போதாது. ஒரு 2 விஷயங்களை மாத்திரம் இந்த பெருநாள் குத்பாவின் வாயிலாக உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். என்ன விஷயம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் இறைவன் ஒரு கட்டளை இடுகிறான். இந்த காபா சிதிலமடைந்து விட்டது, காபா பழுதடைந்து விட்டது. இன்றைக்கு ஹஜ்ஜிற்கு போயிருக்கிறாங்க இல்லையா, காபத்துல்லா இது பழுதாகி விட்டது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை புனர் நிர்மாணம் செய்யுங்கள், மீண்டும் அதை கட்டி எழுப்புங்கள், அதில் இருக்கக்கூடிய சேதாரங்களை எல்லாம் சரி செய்யுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். அதை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனிலே நினைத்து பார்த்து சொல்கிறான், வைது யர்ஃபு இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அதனுடைய அஸ்திவாரத்தை உயர்த்திய பொழுது நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. ஒரு நபி அவரும் தன்னுடைய மகனும் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றியதற்கு பின்னால் சொன்ன வார்த்தை தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள். எவ்வளவு அழகான முன்மாதிரி! அல்லாஹ் பின்பற்றுங்கிறான்ல, அல்லாஹ் அழகான முன்மாதிரின்னு சொல்றான்ல, இந்த முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவோ தியாகங்களை கேட்டிருப்போம், கட்டுப்படுறதை கேட்டிருப்போம், அர்ப்பணிப்பை கேட்டிருப்போம். ஆனால் இந்த வசனத்தில் இறைவன் சொல்கிற இந்த கட்டளையை நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கப்பல் மின்னா, இறைவா எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள் என்றால் நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அமல் செய்கிறோம்? குர்ஆனை ஓதுகிறோம், நோன்புகளை நோக்கிறோம், கடமையான வணக்கங்களை தொழுகிறோம், கடமையான வணக்கங்களை செய்கிறோம். செலவில்லாமல் செய்கிற அமலிலே இருந்து செலவு செய்து ஹஜ் உம்ரா வரைக்கும் செய்கிறோம். இப்படி எல்லாம் அமல் செய்ததற்கு பின்னால் இறைவா என்னிடத்தில் இருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் இன்றைக்கேனும் இறைவனிடத்தில் கேட்டிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. கடமையானதை நம்ம செஞ்சுட்டோம், ஒரு திருப்தி அடைஞ்சிடணும். நான் பரலான தொழுகையை தொழுதுட்டேன், நான் பெருநாள் தொழுகையை தொழுதுட்டேன், உரையையும் கேட்டுட்டேன், ஒரு திருப்தி அடைஞ்சிடணும். ஆம், அதுதான் உண்மை. இறைவன் சொன்னதை கேட்டால் ஒரு திருப்தி ஏற்படும். இறை தூதர் காட்டிய வழியிலே நடந்தால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் தான். ஆனால் கூடுதலாக ஒரு அழகான முன்மாதிரி இறைவன் சொல்கிறான், கப்பல் மின்னா, எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள் என்று கேட்கிற ஒரு பக்குவத்தை, ஒரு செயலை, ஒரு குணத்தை நாம் இன்றிலிருந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கப்புறம் என்ன பண்ண போறோம்? அடுத்து இருக்க போய் சகோதரர், இறைவா என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளுன்னு எல்லோரும் கடமையானதை செய்கிறோம். ஆனால் ஏற்றுக்கொள் என்று சொல்லுவது மிக மிக குறைவு.
சில நேரங்களில் ஒரு சில அமல்களை செய்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு பெருமை ஏற்படும், ஒரு விதமான முகஸ்துதி ஏற்படும். பிறர் பார்ப்பதற்காகவோ பிறர் மெச்சுவதற்காகவோ நம்மால் அந்த அல்லாஹ்க்காக தான் செஞ்சிருப்போம். ஆனாலும் அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல சைத்தான் கொண்டு போடுவான். ஒரு நன்கொடை கொடுப்பாரு, ஒரு 50,000 கொடுப்பாரு, 1 லட்சம் கொடுப்பாரு. பாரு எத்தனை பணக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கொடுத்தாங்களா, நீதானே கொடுத்த என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே சைத்தான் கொண்டு வந்து போடுவான். இந்த ஏற்றுக்கொள்ளுதலை, இறைவனிடத்திலே அங்கீகாரத்தை நாம் கேட்டு பெறுகிற பொழுது அது நம்மிடத்தில் இருக்காது. தொழுகிறோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஹஜ் செய்யறோம், ஹாஜியார்னு போட்டுக்கிறோம், ஹாஜி இப்ராஹிம்னு போடுறோம், ஹாஜி ஹலீல்னு போடுறோம். இந்த அமலை எல்லாம் செய்த நாம் இறைவனிடத்தில் என்றைக்கேனும் முறையிட்டு இருக்கிறோமா? ஹஜ்ஜுக்கு மட்டும் சொல்லல, வரலாறு தொழுகையை தொழுகிறீங்க, அதையெல்லாம் கேளுங்க. நபிமார்களுடைய வழிமுறையும் அதுதான், நல்லோர்களுடைய வழிமுறையும் அதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கால திம்ராத்து இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் பேசுவதாக இறைவன் திருமறை குர்ஆன்ல இந்த வசனங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுங்கிற வார்த்தை எல்லாம் போடுவான். அது அரபியில எதற்கு போடுவார்கள் என்றால், நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், நடந்துச்சே நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கு நினைவுபடுத்துறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த வசனத்துல அதான் சொல்றான், இது எர்ஃபா இப்ராஹிம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரை பற்றி சொல்கிற பொழுது கூட இது கால திம்ராத்து இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் சொன்னார்கள், ரப்பி இன்னி நதர்து மாஃபி பத்னி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் இருக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் நேர்ச்சை செய்து விட்டேன் சொல்லிட்டு அப்படி போனாங்களா? என்ன சொல்கிறார்கள்? தகப்பல் மின்னி, இறைவா என்னிடத்திலிருந்து அதை ஏற்றுக்கொள். இலகுவான துவா. நம்ம துவாக்கள்ல கேட்கும் பொழுது இது ரொம்ப சிரமமானதா, நமக்கு அமல்களை செய்யறோம், அடுத்து தொழுகை முடித்ததற்கு பின்னால் ஆடையோ மாடையோ அறுக்கக்கூடியவர்கள் அதனுடைய மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்வை போகாது. வலாக்கின் யனாலு தக்வா, நீங்கள் அல்லாஹ்விற்கு எப்படி பயப்படுகிறீர்கள் என்பதைத்தான் இறைவன் பார்ப்பான். அந்த அமலை செய்துவிட்டு இறைவா இதை நான் உனக்காகத்தான் செய்தேன் என்கிற ஒரு அப்ளிகேஷனை போடுங்க அல்லாஹ்விடத்துல, ஒரு முறையீடை அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். நபி அவர்களும் அப்படித்தான் கேட்டிருக்கிறார்கள். எப்படி நபி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள்? 2 மாதிரி கேட்டிருக்கிறார்கள். ஒன்று அமலன் முத்தகப்பலா, நல்ல கல்வியை கேட்பாங்க, தூய்மையான வாழ்வாதாரத்தை, தூய்மையான ரிஸ்கை கேட்பார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலை கூட அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. இன்னொரு எப்படி கேட்பாங்க? இதற்கு எதிர்ப்பதமாக, இறைவா பயனில்லாத கல்வி வேண்டாம், பயப்படாத உள்ளம் வேண்டாம், ஏற்றுக்கொள்ளப்படாத அமல் வேண்டாம், அப்படியான அமலை கொடு இறைவா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் கேட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு போதித்திருக்கிறார்கள். என்றால் இந்த பெருநாளில் நாம் பெறுகிற 2 படிப்பினைகளை முதலில் குறிப்பிட்டேன். அதில் முதல் படிப்பினை, எந்த அமலை செய்யுங்க, 10 ரூபாய் தர்மம் கொடுங்க அப்ப கேளுங்க, குர்ஆன் ஓதுங்க அப்ப கேளுங்க, நோன்பு வைங்க இஃப்தார் பண்ணும் போது, இஃப்தார் பண்ணி முடிச்சு மகரிப் தொழுகும் பொழுது இறைவா இந்த நோன்பை, உபரியான நோன்பை உனக்காகவே நோற்றேன், ஏற்றுக்கொள் கேளுங்க. இது ஒரு நல்லவர்களுடைய வழிமுறை, நபிமார்களுடைய வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை நாம் படிக்கும் பொழுது அதிகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவிலே அல்லாஹ்விடத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பெருநாளே அதுதானே, பெருநாள் தொழுகை, உரை, அதற்கு பின்னால் துவா, இந்த 3ம் சேர்ந்ததுதான் இந்த பெருநாளுடைய வணக்கம். அடுத்து பலியிடுறது அது தனியான ஒரு விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது அதிகமான துவாவை செய்திருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் துவா செஞ்சாங்க? தனக்காக துவா செஞ்சாங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக செஞ்சாங்க, தன்னுடைய பெற்றோர்களுக்காக செய்தார்கள். முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்காகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல துவாக்களை செய்திருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள், ரப்பிஜாலி முகீமுஸ் ஸலாத், இறைவா என்னை தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு, வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவனாக சொல்லிட்டு ரப்பனா வத்தகப்பல் துஆ, இங்கே அதான் கேட்கிறாங்க, இறைவா என்னுடைய துஆவை ஏத்துக்க இறைவா, அதற்கு பதிலளி இறைவா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல கேட்கிற பொழுது ரப்பனா வஃபிர்லி, இறைவா என்னை மன்னி, வலி வாலிதைய, என்னுடைய பெற்றோர்களை மன்னி, வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், நாளை தீர்ப்பு நாளில் எல்லா முஸ்லிம்களையும் மன்னிப்பாயாக இறைவா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனையை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். பாருங்கள், ஒரு நபி
எப்படி துவா செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், "வஇத கால இப்ராஹீம் ரப்பி ஜஅலி ஹாதல் பலத ஆமினா", இறைவா இந்த நகரை பாதுகாப்பானதா ஆக்குன்னு கேட்டுட்டு, "வஜுனுப்னி வ பனிய", என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் என்னுடைய பிள்ளையையும் அன்நஅபுதல் அஸ்னாம், நாங்கள் சிலை வணக்கத்தில் இருந்து என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் விலக்கி வைப்பாயாக. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இஸ்லாம் தெரிஞ்சிருச்சு, தௌஹீதை ஏத்துக்கிட்டோம், இணை வைப்பு இல்ல, தர்காவுக்கு போவது இல்ல, தாயத்து கட்டுவதில்லை, ஓதி பார்ப்பதில்லை, மந்திரித்து ஊதுவதில்லை, பால்கிட்டாவு பார்ப்பதில்லை, இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம்ல. ஆனா நமக்கு இன்றைக்கு ஒரு 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 விதமான ஒரு பெருமையோடு இருக்கிறோம். நம்ம தௌஹீதில் இருக்கிறோம், நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஏகத்துவத்தின் தந்தை என்று வரலாறுகளிலே வர்ணிக்கப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வஜ்னுபனி பனிய அன்அபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலை வணக்கத்திலிருந்து விலக்கி வைங்கிறாங்களே, சிலை வணக்கத்தின் பக்கம் போகக்கூடாதுங்கிறாங்களே, அந்த மாதிரியான சூழல் இருந்ததா? இல்லையே. ஆனாலும் கேட்டார்கள் என்றால், எதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, அது வட்டியாக இருந்தாலும் புறம் பேசுவதாக இருந்தாலும், இதையெல்லாம் இஸ்லாமும் இறைவனும் இறைத்தூரும் தடுத்திருக்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் அப்படி துவா கேட்க வேண்டும். இறைவா, ஹராமானது எனக்கு தராத, ஹராமானதின் பக்கம் நான் போகக்கூடாது, ஹலாலானதை கொடு, ஹலாலானதின் பக்கம் நான் போக வேண்டும். அது மாதிரியான துவாக்களைத்தான் பல இடங்களில் செஞ்சாங்க. இன்னொரு இடத்துல செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி ஹுக்மா, இறைவா எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கிறாங்க. ஞானத்தை கொடு என்றால் படிக்கிற மாணவன் மட்டும்தான் கேட்கணுமா? ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழிலை பற்றிய அறிவை கூடியவான்னு கேட்கலாம். இந்த தொழில் எனக்கு புரியல, இந்த தொழில் எப்படி பார்த்தாலும் எப்படி பண்ணாலும் நஷ்டம் வருது, இதனுடைய நெளிவு சுழிவுகளை கற்றுத்தா, இதனுடைய ஒரு கல்வி எனக்கு கொடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை முன்னிறுத்தி நாமும் கேட்கலாம். வலஹ்கினி பிசாலிஹீன், இன்னும் நல்லோர்களோடு என்னுடைய சகவாசத்தை பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொடு என்றெல்லாம் நிறைய பிரார்த்தனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய காலங்களில் அதிகம் துவா செய்ய வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், இன்றைய தினத்தில் நோன்பு பெருநாளாக இருக்கட்டும், கட்சி பெருநாளாக இருக்கட்டும், இன்றைய தினத்தில் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும் திடலுக்கு வர வேண்டும். அவர்கள் கொள்கையிலே வந்து வராமல் ஒதுங்கி இருக்க வேண்டும். கொள்கையை முடித்தவுடனேயே ஏனைய வணக்கங்களிலே அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, எதுவும் அவர்கள் துவாக்களில் ஈடுபடுவார்கள். எர்ஜூன பரக்கத்த தாலிக்கல் யௌம வதுஹரதஹு, அவர்கள் இந்த நாளுக்கென்று ஒரு புனிதம் இருக்கிறது, இந்த நாளுக்கென்று ஒரு பரக்கத் இருக்கிறது, அதை அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். இந்த நாளில் இந்த நாளினுடைய புனிதத்தையும் இந்த நாளினுடைய பரக்கத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கேட்பதோடு சேர்த்து பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கும் கேட்க வேண்டும். ஏன் சொல்கிறோம் பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு கேட்க வேண்டும் என்று? 70 ஆண்டு கால வரலாறு. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அவ்வப்போது வந்து போர் தொடுத்துக் கொண்டிருந்தது. நீங்கள் 70 ஆண்டு கால வரலாறிலே பார்த்தீர்கள் என்றால், இன்றோடு 610 நாட்கள் ஆகிவிட்டது சகோதரர்களே. ஒரு நாள் 2 நாள் இல்ல, சும்மா இப்ப நடந்துச்சு இந்த பகல்காம் தாக்குதல்ல இந்தியா பாகிஸ்தான் அடிச்சது, பாகிஸ்தான் இந்தியா அடித்தது என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது ஒரு நாள் 2 நாள், அதனாலே பாதிப்பு தாங்க முடியல. ஏன் பணம் வரல? அந்த இடத்துல தாக்குதல் நடந்துருச்சு, அதனால பார்ட்டி பணம் போடல. இன்னைக்கு சாதாரணமாக சொல்கிறோம், 610 நாட்கள் கடந்து அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் எவ்வளவு சிரமத்திற்குள்ளாகி இருப்பார்கள். இன்னும் புள்ளி விவரங்கள் சொல்கிறது, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இதுவரை 610 நாட்களில் 75,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 75,000 பேரில் 25,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 10,000 பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 6,000 கர்ப்பிணி பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 6,000 என்றால் அது 12,000. வயிற்றில் ஒரு சிசுவை சுமந்துதான் அந்த கர்ப்பிணி பெண் இருக்கிறார். அது 6 மாதமோ 8 மாதமோ அல்லது பிரசவத்திற்கு முந்தைய நாளோ தெரியாது, அல்லாஹ் அறிவான். 6,000 கர்ப்பிணி பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கிற எண்ணிக்கையில முதியவர்கள் பெரியவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 1,35,000 மேல எண்ணிக்கைகள் போகிறது. படுகாயம் அடைந்தவர்கள், உயிர் மட்டும் இருக்கும் உடம்புல, கை இருக்காது, கண் இருக்காது, கால் இருக்காது, உயிர் இருக்கும். உயிர் போனவர்களுடைய பட்டியலில் அவர் அந்த கணக்கு வரல, அந்த தலை எண்ணப்படல. அதுதான் உண்மை.
அப்ப நம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு தேவையா இல்லையா? ரமலானுடைய உரையில் ஜெருசலத்தினுடைய கிராண்ட் முஃப்தி முகமது அகமது ஹுசைனி என்பவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு 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 தகவலை கொண்டு வந்து சொன்னார். நோன்பு பெருநாள்ல என்ன சொன்னார்? இந்த நோன்பு பெருநாளில் உங்களுடைய துவாக்களில் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். பாலஸ்தீன மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவும், அதிகாரம் அவர்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக வேண்டும் என்பதற்காகவும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் எங்களை மறந்து விடாதீர்கள் என்று நோன்பு பெருநாளிலே ஜெருசலத்தினுடைய இமாம் தன்னுடைய உரையின் வாயிலாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் ஒரு கோரிக்கையை வைத்தார். நாம் அந்த கோரிக்கையை செய்திருக்கிறோமா? ஒவ்வொரு துவாயிலும் நாம் கேட்கிறோமா? இந்த பெருநாளுடைய இந்த பரக்கத்திலும் இந்த புனிதத்திலும் கண்டிப்பாக அவர்களுக்காக நாம் கேட்க வேண்டும். 180க்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்டுகள், பத்திரிகையாளர்கள், அவர்கள் மூலமாகத்தான் தகவல்கள் வெளி உலகத்திற்கு வரும். 180 பத்திரிகையாளர்களை கொண்டிருக்கிறார்கள். அந்த பலஸ்தீனத்தில் இருக்கிற முக்கியமான மருத்துவமனைகள் 36 மருத்துவமனைகளை தகர்த்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உணவு வரக்கூடிய வழியை தடுத்து வைத்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஐநா கூட கண்டனம் தெரிவித்தது. அந்த உணவுகள் எல்லாம் அழுகி போய்விட்டது. பல நாடுகளில் இருந்து இறக்கப்பட்டு முஸ்லிம் நாடோ முஸ்லிம் அல்லாத நாடோ அந்த மக்களுக்காக உணவையும் மருத்துவ உதவியும் கொடுக்கிற பொழுது எல்லையிலேயே தடுத்து வைத்து மருந்துகள் வீணா போகல, உணவுகள் அழுகி போச்சு, தூக்கி வீசினார்கள் என்று செய்தியிலே வெளியானது, சமூக வலைதளங்களிலே வந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நேற்றைய தினம் அவர்களுக்கு பெருநாள். அந்த பெருநாளில் குண்டு மலை குண்டு சத்தத்தோடு தக்பீர் சத்தங்கள் ஒலித்தது என்று அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தி வெளியாகிறது என்றால் எவ்வளவு பாதிப்புக்கு அந்த மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய ஐங்கால தொழுகையிலும் உபரியான தொழுகையிலும் இந்த தொழுகைக்கு பின்னால் வரக்கூடிய உரைக்கு பின்னால் துவாவிலையும் அவர்களுக்கான ஒரு சுதந்திரத்தை கேளுங்கள், அவர்களுக்கான ஒரு விடியலை கேளுங்கள். நத்தன்யாகுவை நாசமாக்கி இறைவா என்று கேளுங்கள். அவருக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாரோ அந்த அமெரிக்காவை நாசமாக்கி இறைவா என்று கேளுங்கள். யாரெல்லாம் பொருளாதாரம் கொடுக்கிறார்களோ அந்த பொருளாதாரத்தை நாசமாக்கி இறைவா என்று கேளுங்கள். அந்த மக்களுக்கு ஒரு சுபிச்சமான வாழ்க்கையை தாய் இறைவா என்று கேளுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் 610 நாட்களாக போரிட்டும் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையால் பின்னாடி வல்லரசா இருக்கிற அமெரிக்கா இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சொற்ப ஒரு சிறிய படையை ஒன்றும் செய்ய முடியல. அல்லாஹ் அக்பர். ஒன்று பண்ண முடியல. நாளுக்கு நாள் அங்கே இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் இஸ்ரேலிய படை பின்வாங்குகிறது, அமெரிக்காவுடைய படை வருகிறது, மீண்டும் செங்கடலில் இருந்து பின்வாங்குகிறது. பல பேர் அதை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அந்த செய்திகள் எல்லாம். அவர்களுக்காக அதிகம் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இறைவா நத்தன்யாகுவை நாசமாக்கு, அழிப்பாயாக, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளையும் அழிப்பாயாக என்று துவா செய்து கொண்டவனாக உரையை நிறைவு செய்கிறேன். வாஜிரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பெருநாள் தினத்தினுடைய வசூல் நம்முடைய தாரத் தௌஹீதின் சார்பாக தாவா பணிகளுக்காக வசூல் செய்யப்படுகிறது. அதிகமான முறையில் உங்களுடைய பொருளாதாரங்களை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.